நேபாளின் முன்னாள் தலைமை நீதிபதி சுஷீலா கார்கி இன்று அந்நாட்டின் புதிய பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார். அடுத்த 6 மாதங்களுக்கு இடைக்கால அரசை வழிநடத்தும் அவர் நாட்டின் வரலாற்றில் பிரதமராக நியமிக்கப்படும் முதல் பெண் தலைமை நீதிபதியாகவும் திகழ்கிறார். 73 வயதான கார்கி ஜனாதிபதி ராம்சந்திர பௌடேல் முன்னிலையில் நடைபெற்ற சத்திய பிரமாண விழாவில், நான் சுஷீலா கார்கி நாட்டின் மக்களின் சார்பில் எனது கடமைகளை நிறைவேற்றுவேன் என உறுதியளித்தார். விழாவில் தூதர்கள், முன்னாள் தலைவர்கள் கலந்து கொண்டனர். இந்த நியமனம் கடந்த வாரம் நடந்த கடும் போராட்டங்களின் பின்னணியில் வந்துள்ளது. ஊழல் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் வன்முறையாக மாறி குறைந்தது 51 பேர் உயிரிழந்ததுடன் நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்தனர். அதனைத் தொடர்ந்து முன்னாள் பிரதமர் KP சர்மா ஒலி ராஜினாமா செய்தார். இதனையடுத்து சுஷீலா இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டுள்ளார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.